நாம் என்னதான் மாடா உழைச்சி சம்பாதிச்சாலும் ஏன் அது நமக்கு பத்தவே மாட்டேங்குது? மாதம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு அடுத்த மாதம் வரைக்கும் எப்படி ஓட்டுறதுங்கிற அந்த முடிவில்லாத ரொம்ப சலிப்பான ஒரு போராட்டத்தில் நாம் ஏன் திரும்ப திரும்ப சிக்கிக்கிறோம்? இதுக்கு விட தெரியணும்னா ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். லீவாய்ஸ் மாதிரி பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளை யோசிச்சு பாருங்க. அவங்க கோடிக்கணக்கான ரூபாயை எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப ரொம்ப தைரியமா தினசரி ரொட்டேஷன்ல விடுறாங்க. ஆனா சாதாரண மனிதர்களா நாம என்ன பண்றோம்? நம்ம மாச சம்பளத்தை ஏதோ உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விதமான பயத்தோடையும் பதற்றத்தோடையும் கெட்டியா பிடிச்சு சேர்த்து வைக்கவே பாக்குறோம் இல்லையா? இதைத்தான் நாம சாதாரண பட்ஜெட் வலை அப்படின்னு சொல்றோம். இதில் இருக்கிற ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? ஐயோ காசு போயிடுமேன்னு பயந்து உங்க ஒவ்வொரு சின்ன செலவையும் நீங்க கணக்கு பார்த்து மைக்ரோ மேனேஜ் பண்ண முயற்சிக்கும் போது ஆக்சுவலா அந்த அதீத பயமும் கணக்கீடுகளுமே உங்களோட நிஜமான நிதி வளர்ச்சியை, அதாவது உங்க ஃபினான்ஷியல் குரோத்தையே உங்க கைகளாலேயே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. சரி, இந்த வலையில இருந்து எப்படிதான் தப்பிக்கிறது? இதுக்கு பிரபஞ்சம், அதாவது இந்த யூனிவர்ஸ் பத்தின நம்மளோட பார்வையே நம்ம மொத்தமா மாத்தி ஆகணும். பிரபஞ்சம்னா ஏதோ ஒரு பெரிய காலி இடம்னு நினைக்காதீங்க. அது நம்மளோட எண்ணங்களுக்கும் நோக்கங்களுக்கும் உடனுக்குடனே ரியாக்ட் பண்ற ஒரு ஹைடெக் குவாண்டம் எனர்ஜி நெட்வொர்க். அது உங்க கணக்கு வழக்குகளுக்கு பதில் சொல்றதில்ல, உங்களோட உண்மையான உள்நோக்கத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லும்.